ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க போனி பியர்ஸ் தி ஹிடன் ப்ரொடெக்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். பிரையர், பிராம்பிள், விக் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக சீன புராணங்கள்லாம் சொல்லப்படுற நியான் அப்படின்ற மான்ஸ்டரை பார்த்துடுறாங்க. அந்த நியானோவை பார்த்தீங்கன்னா அதோட பவரை இந்த 3 பேருக்குமே கொடுக்குது. அவங்களுடைய வாழ்க்கை அதுலேருந்து மாற ஆரம்பிக்குது. பியார் தான் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இவ்வளோ நாள் ராஜா மாதிரி, அதாவது பிக் பிரதர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப புதிய சக்திகள் கிடைச்சதுனால பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுது. இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இன்செக்யூரிட்டி வேற ஆகுது. அதாவது தான் குழுல முக்கியமானவன் இல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் பவர்ஸை வச்சு இவங்க ஈவ் சிட்டி அப்படின்ற ஒரு மர்மமான உலகத்துக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இன்னும் பல மாய சக்திகள் இருக்கு. அந்த அழகான உலகத்துக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் 3 பேர் தான். அவங்களோட கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், அவங்க மூலியமா அவங்க சொல்ல வந்திருக்க விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல ஒரு எமோஷனல் கண்டென்ட் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பிரியர் கேரக்டரோட ஜேர்னியா இருக்கட்டும், அது ரொம்ப சூப்பரான ஒரு இம்பாக்டை நமக்குள்ள கொடுத்தது. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் நினைச்சா எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு டீம் ஒர்க்கா செய்யணும் அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிடுது. கிளைமேக்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரான எமோஷனல் கனெக்டோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டான ஒரு படம் தான். அது சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே, குறிப்பா பார்த்தீங்கன்னா அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் எல்லாமே தரமா பண்ணியிருந்தாங்க. காமெடி அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. அதனால நமக்கு பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கதா செய்யுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களுக்கு ஓரளவு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா காட்டுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.